ஹெடர் மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ எம் டேக் குக்கர் அண்ட் ஐ எம் யோர் குக்கடா. இன்றைக்கி வந்து நம்ம டீமன்ஸ் லவ் அப்சஷன் ஒன் ஏஞ்சல் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 18 லாஸ்ட் பார்ட் இருந்து விட்டுருக்கோம்னா நம்ம காட் ஆஃப் வார் வந்து வேறு யாரும் இல்லை போன ஜென்மத்தில். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஜெகே தான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம டேவியும் பார்த்துருப்போம், ஜிமினியும் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஆரம், ஜின், அதுக்கப்புறம் ஹோபி எல்லாத்தையுமே பார்த்துருப்போம்டா. உங்களுக்கு கொஞ்சம் கதை புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேடா. அதுக்கப்புறம் வந்து நம்ம டே இருந்துட்டு ஜெகே கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்குவார். ஏன்னா டே தான் இருந்துட்டு காடுக்கெல்லாம் காடாக ஆக போகிறாரு. அதனால ஜெகே காட் ஆஃப் வார் கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ஆரம் தான் வலியுறுத்தி இருப்பார். அதோட தாண்டா லாஸ்ட் பார்ட் நம்ம விட்டுருந்தோம். அவங்களோட ட்ரைனிங்கும் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு நம்ம இந்த பாட்டில் பார்க்கலாம்டா. ஓகே, நம்ம பாட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த ட்ராமா வந்து நான் எப்படின்னா நிறைய சைனீஸ் ட்ராமாஸ்லாம் நம்ம பார்ப்போம்லடா, அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமானாலே அது சைனீஸுக்கு தான் பேர் போனது. அதனால் நான் வந்து சைனீஸ் ட்ராமா நிறையா பார்த்தேன். என்னென்னா டீமன்ஸ் லவ் அப்சஷனை நான் இது பண்ணும்போதே வந்து டீமன்ஸ் லவ் ஏஞ்சலுங்கும் போதே நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தாட் வந்ததே வந்து டெவில் அண்ட் ஃபேரி, லவ் பிட்வீன் டெவில் அண்ட் ஃபேரி, அதுதான் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் அந்த இதெல்லாம் பார்த்து அதில் இருக்கிற சீன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சுட்டு அப்படி இந்த என்னோடய எஃப்எஃப்குள்ளே என்னோடய இமேஜினேஷன் கொஞ்சம் கலந்து தாண்டே இதில் கொடுத்துருப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய சைனீஸ் ட்ராமா பார்த்தேன். ஏஷியன்ஸ் லவ், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டீமன்ஸ் லவ்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ட்ராமாஸ்லாம் பார்த்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி அப்புறம் என்னோடய தாட்ஸையும் போட்டு என்னோடய ஸ்டோரி லைனையும் போட்டு தானே இந்த ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கு லைட்டாக சைனீஸ் வாசம் வீசுதேன்னு சொல்லிட்டு. அது வேறு ஒன்றும் இல்லை, நான் நிறைய ட்ராமா ரெஃபர் பண்ணி இது போடுறதுனால தான் இதாகுது. ஓகேவாடா? ஓகேடா, இதான் சொல்லணும்னு நான் நினச்சேன். ஓகே, நம்ம இப்போ வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே வாங்கடா, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மச்சான், ஏண்டா உன்னோட காதலுக்கு நீ காயலாம், ஏண்டா நாங்கள் காயணும்? என்னால் முடியலடா, என்னால் இந்த ஒர்க் அவுட் பண்ணவே முடியல சாமி, எனக்கு கேஸ் வாங்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மி இருந்துட்டு அப்படியே மூச்சு வாங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஐயா அட்டே இருந்துட்டு நீ கொஞ்சம் கம்முன்னு வாடா, என்னாலே முடியல, இப்படியெல்லாம் பண்ணலைன்னா அப்புறம் என்னோடய ஜங்குக்கு என்னை பிடிக்காமல் போயிட போகுது. என் செல்லம்ல என் ஃப்ரெண்டு இல்லைடா, என் சோல்மேட்டில் இல்லைடா, நீ ப்ளீஸ்டா எனக்காகடா பண்ணலாம்டா வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து அது 2 சைட்லேயும் அவ்வளோ பெரிய ஸ்டோன்ஸ் இதாட்டம் இருக்குது. எந்த ஒரு மேஜிக் எதுவுமே இல்லாமல், ஏன்னா இப்போ இருக்குது அவங்களுக்குள்ள இருக்கிற சக்தி எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க ஜங்குக்கு. அந்த இதோட வச்சு நார்மலான ஹியூமன் பாடியோட வச்சு அந்த கற்களை வந்து மேல் நோக்கி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கணும் வித்தவுட் யூஸிங் த பவர். இது வந்து உடல் பலத்தை இது பண்ணுறதுக்காக 2 பேரும் அப்படி கெஸ் வாங்கி பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு நட்சத்திர கடவுளுக்கு வந்து சோதனையை பார்த்தியா டே, என்னை நம்பி பல மில்லியன் கணக்கான உயிர்கள் வாழ்ந்துட்டுருக்குதுடா, நீ சாகடிச்சிருவோம் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கேயோ ஹோபியன்ட்ட என்ன இன்னும் இவ்வளோ நேரம் ஆகுது, சீக்கிரம் நம்ம உன்னி பாருங்கள் அந்த படிக்கட்டு வரைக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காட்டுறாங்க. என்ன அது என்ன 10 கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்துட்டு சரி அதோட போனோம்னா முடிஞ்சிச்சா? இல்லை அதான் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் 2 என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா ஆமாம் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே ஜிபின்னு வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு உட்காந்துடுறாங்க. இருந்துட்டு என்னாலையும் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹோபி இருந்துட்டு இல்லை சும்மா தான் சொன்னால் அதோட முடிஞ்சிச்சு, சரி வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இது எல்லாத்தையுமே அப்படியே ஆரம், ஜின்னு, அப்புறம் ஜகு எல்லாருமே உட்காந்துட்டு அந்த மானிட்டரில் பார்க்குற மாதிரி அந்த அவங்க மேஜிக்லாம் யூஸ் பண்ணி அந்த ஸ்க்ரீனாட்ட கொண்டு வந்து பார்த்துட்ருக்காங்கடா. ஐயோ பாவம் என்னோட டேட்டே பேபி பாரு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு போய் பாரு ஆரம், இதுக்காகவே என் டேட்டேவே இவன் போய் இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இது பண்ண, இவெல்லாம் உண்மையாலுமே வேஸ்ட்டு, இவெல்லாம் வேண்டாம், பாரு என் செல்லக்குட்டி எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற போது சொல்லிட்டு இங்கே ஜின்னு வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸை போடுறாங்க. ஐயா ஜங்குக்கு வந்துட்டு ஒரு அனோயிங்கான லுக்கில் வந்துட்டு அப்படியே கோல்டாக பார்த்து விட்றாங்க ஜின் மேலே. ஜின் வந்துட்டு என்னடா பார்க்குறா, கண்ணாலும் நோண்டிடுவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ திரும்பி ஆரம் வேண்டாம் ஆரம், நம்ம இந்த யூனிவர்ஸ்லேயே சரியா இந்த கிரகத்துலேயே வேறு ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆசையை வந்துட்டு போடலாம். இவன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, என்னோட டேட்டேக்கும் அவ்வளோ நல்ல கேரிங்கான
நல்ல ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு டீச்சர் தான் வேணுமே தவிர இவனை மாதிரி ஒரு கோல்டு கிங் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் ஆறு வந்துட்டு, ஜென் கொஞ்சம் கம்முன்னு இரு ஜென், எத்தனை டைம் தான் உங்ககிட்ட நான் சொல்கிறது, இங்கே பாரு இது அப்பாவோட எடுத்து முடிவோ, அதுவும் இல்லாமல் எனக்கு இதான் சரியானு படுது சரியா, அவன் இந்த அளவுக்கு திறமையை இது பண்ணாதான் அப்புறம் அந்த டெவில் கூட அவனால் சண்டை போட முடியும், இல்லைன்னா முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜென்னு இருந்துட்டு பாவானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டேட்டேவை பார்க்குறாங்க. டேட்டேவா அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ அங்கேருந்து அப்படியே டேட்க்கு வந்து அப்படியே ஒரு கால் வந்து ஸ்லிப் ஆகுது. அப்படியே அங்கேருந்து உழுக போகிற மாதிரி போகிறாங்க. பட் அப்படியே ஒரு கால் மேலே ஒரு கால் கீழே அப்படியே வச்சுட்டு அப்படியே ஸ்டன்னாகி அப்படியே நின்றுட்டுருக்காங்க. பார்த்தா எதுவுமே விழுகல. அவரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு இப்படி இந்த உழுக போகிற மாதிரி இருந்திருப்பாங்கன்னா அப்படியே ஃப்ளையிங்கில் இருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. இங்கேயோ ஜிமின் பார்த்துட்டு ஜிமின் பார்த்துட்டு டே என்னடா பார்த்து வாடா, என்ன கீழே விழுந்துருக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கேயோ டேக் ஒன்றுமே புரியல, என்னடா கீழே விழுந்துருப்போம் நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவர் வந்து ஹார்ட்டை கையில் பிடிச்சிக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜேகே தான் பவர் கொடுத்து அவர் கீழே விழுகாமல் அப்படி மேலே எழுப்பிட்டுருப்பார். இது வேறு யாரும் நோட் பண்ணலேன்னு ஜங்குக்கு நினச்சிருப்பார். பட் அங்கே ஆரமோட கண் தான் கல்லுக்கு பரவியிட்ட இருக்குது. அதனால் ஆரம் வந்துட்டு நோட் பண்ணிடுறாரு. அவராக அப்படியே சைலண்ட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் அந்த ஸ்க்ரீனில் வந்து என்னெல்லாம் ட்ரைனிங் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் இதே மாதிரி தான் அவங்களோட ட்ரைனிங்கும் போயிட்டே இருக்கும். நம்மகிட்டே இருந்துட்டு அப்படியே ஜங்கு கிட்ட வலியறதுக்கு ட்ரை பண்ணுறதும், ஜங்கோட கோல்ட்னஸை பார்த்துட்டு அது விலகி போகிறதும், அதெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம அப்படியே இப்போது அந்த நம்ம பூலோகத்தை பார்க்க போகிறோம். நம்ம எர்த்து, அந்த எர்த்தில் மக்கள்லாம் அந்த காலத்து மக்கள் ஓகேவா இமேஜின் பண்ணிக்கோங்க, அவங்களாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போது அந்த இடத்துல அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பு மேகங்களால் சூழ்ந்துட்டுருக்குது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னதுன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்காங்க. இப்போது அங்கே இந்த உலகத்தை நான் தான் ஆள போகிறேன், இந்த உலகம் மட்டுமில்லை, இந்த 3 உலகமும் எனக்கு சொந்தமானது, அது யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு டீப்பான வாய்ஸ் வருது. அதை பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு கருப்பு புகை, அந்த அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிளாக் ஸ்மோக்கால் தான் அவ்வளோ எல்லாமே சூழ்ந்துருக்கு. இருக்கிற மக்களுக்கெல்லாம் என்னன்னு தெரில, டக்குன்னு அவங்களோட ஐஸ்லாம் அப்படியே டேர்ன் ஆகிட்டு அவங்க எல்லாருமே அந்த ஒரு வசீகரத்துக்குள்ளே போன மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி இங்கே நடந்துகிட்ருக்குது. இப்போது அப்படியே நம்ம ஹெவனில் பார்த்தோம்னா இப்போது பெரிய ஒரு சபை போட்டிருக்காங்க. அங்கே நம்ம ஜங்குக் அவ்வளோ கம்பீரமாக உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ஆரம், அதுக்கப்புறம் ஜென் உட்காந்துட்ருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் மேலே மிஸ்டர் கிம் உட்காந்துட்ருக்காங்க. அவர் வந்துட்டு இப்போது அங்கே இருந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாமே ஏஞ்சல்ஸ் தாண்டா, எல்லாருமே ஏஞ்சல்ஸ், பெரிய பெரிய காட் பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே இருந்துகிட்ருக்காங்க. இப்போது அங்கே அப்படியே இப்போ ஒரு ஏஞ்சல் வந்து பேசுகிறாங்க. காட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வணங்குறாங்க மிஸ்டர் கிம் கிட்ட. அவர் வந்துட்டு உலகத்தில் எல்லாருமே எப்படி நடந்துகிட்ருக்குது, அங்கே இருக்கிற வனங்கள் எல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன் மிஸ்டர் கிம். அது வந்து அங்கே இருக்கிற வனங்கள் அப்புறம் விலங்குகள் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது என்னன்னே தெரில. அது வந்து அங்கே இருக்கிற டீமன்ஸ்னாலேன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அங்கே இருக்கிற எல்லா கார்டும் வந்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு புகார் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், நம்ம இனி நாள் கடத்த எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. ஏன்னா அந்த டெவில் அவனால் இன்றைக்கி ரொம்ப பெரிய பிரச்சனையில் நம்ம சிக்கிட்டுருக்கோம். அவன் உலகத்தை இப்போது கைப்பற்றுறதுக்கு ரொம்பவுமே முக்கால்வாசி இதுக்கு வந்துட்டான். இனி விட்டோம்னா அவன் உலகத்தை ஃபுல்லாக இது ஆக்குப்பை பண்ணிடுவான். அப்படி பண்ணிட்டானா அடுத்தது அவன் நம்ம உலகத்துக்கு தான் வருவான். முதல்ல அவன் டீமனை அவனுக்குள்ளே எல்லாத்துக்குமே அங்கே அடிமையாக்கி வச்சுட்டான். இனி இந்த உலகத்தையும் அடிமையாக்கிட்டனா அடுத்தது அவன் ரொம்ப பெரிய பலத்தோட நம்ம நாட்டுக்கு வருவான். கண்டிப்பாக நம்மளோட ஹெவனையுமே அவன் ஆக்கிரமிப்பு பண்ணிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மிஸ்டர் கிம் வந்துட்டா, ஆமாம் நானும்
அதை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டேன். இப்போ உலகத்தில் முக்கால்வாசி இது அவன் வந்துட்டு எடுத்துட்டான்னு சொல்லிட்டு இனி எவ்வளோ பெரிய அழிவு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் யாரும் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அவன்லாம் முழுக்க முழுக்க தீய உலகம் உள்ளவன் மட்டும்தான். ஆனால் நம்ம ஏஞ்சல்ஸ், நம்மக்கிட்ட எல்லா சக்தியும் இருக்குது. என்னைக்கு பார்த்தாலும் நல்லதுக்கு மட்டும்தான் ஜெயிக்கும். அதுவும் இல்லாமல் அவனை கொல்றதுக்கான முழு ஆயுதமே நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம தயம் அவன் நிச்சயமாக அந்த டெவிலை கொல்லுவான். அவன் பிறக்கும் போதே அந்த ராசியோட பிறந்தவன். அதனால் யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இப்போது நம்ம உலகத்தை காப்பாற்றுறதுக்கு பார்க்கணும். காட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு சொல்லுங்கள் கடவுளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. உலகத்தில் என்னென்ன பிரச்சனை போயிட்டுருக்குதுன்னு இவங்க எல்லாம் சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிற டீமன்ஸை நீ கொஞ்சமாச்சு கட்டுப்படுத்தி வச்சாதான் அது பாதிக்கு பாதியாச்சு கம்மியாகும். இல்லைன்னா உலகம் ஃபுல்லுமே இதானா அவன் அடுத்த ஸ்டெப்பு நம்ம மேலே தான் எடுப்பான். அதை நினச்சோன்னு எனக்கு பயம் இல்லை. ஆனால் நம்ம தயம் அவன் இப்போ தான் கற்றுக்கவே ஆரம்பிச்சிருக்கான். இனியும் அவனுக்கு வர வேண்டிய சக்தியெல்லாம் நிறையா இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஜங்குக்கு இருந்துட்டு அது எது நானும் சொல்லலான்ட்டு வந்தேன் கடவுளே. அதனால் இப்போது நான் டீமன்ஸை அழிக்க போகிற இடத்துக்கு நான் தயாங்கையும் கூப்பிட்டு போகலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கேயா ஜின்னு வந்துட்டு என்ன அது வேண்டவே வேண்டாம். தயாங் இப்போ தான் கற்றுருக்கான். அவன் அந்த உலகத்துக்கு போனான்னா அப்புறம் அங்கே இருக்கிற டீமன்ஸ்னால அவனுக்கு எவ்வளோ வேணால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ அவன் ட்ரைனிங் எடுத்துருக்கான். அதனால வேண்டாம். அவன் பாதிக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமாச்சு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஆரம் வந்துட்டு யோசிக்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே மிஸ்டர் கிம்மை பார்க்குறாங்க. மிஸ்டர் கிம் வந்துட்டு யோசிச்சுட்டு இல்லை, அவன் அங்கே போய் டீமன்ஸை சமாளித்தா மட்டும்தான் அவனால் அந்த டெவிலையே சமாளிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம ஹெவன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இங்கே ஜின்னுங்கனால முடியல, ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேண்டான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்ப பார்க்குறாங்க. ஆரம்புக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. இங்கே இந்த சபை அதோட முடியுது. இப்போது அப்படியே ஜின்னு இருந்துட்டு ஜங்கு என்னடா நீ நினச்சிட்டு இருக்க, இப்படி அவனை போய் உலகத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறான். அங்கே எவ்வளோ பெரிய டீமன்ஸ்லாம் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமில்ல, ஏன் அவன் சின்ன பையன்டா, வேண்டாண்டா. ஷோ இங்கே பாரு சின்னையா, உங்ககிட்ட எப்படி தான் நான் சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. அவன் பிறந்ததுக்கான நோக்கமே டெவிலை கொல்றதுக்கு தான், சரிங்களா? ஷோ இது எப்படி தான் உங்களுக்கு புரிய வச்சு நான் என்னத்தை பண்ணுறதுனே தெரியல. நம்மளுக்கு உலகம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளாம் ஏஞ்சல்ஸ், படைக்கப்பட்டவங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் நம்மளை தெய்வமாக வச்சு அப்படி கும்பிட்டுருக்காங்க. எதனால்? நம்ம அவங்களுக்கு எப்போவுமே காப்போன்னு சொல்லிட்டு தான். நம்மளுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. தயாங் பிறந்ததே அதை நிறைவேற்றுறதுக்கு மட்டுமே தான் தவிர வேறு எதுக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு இருந்துட்டு கிளம்புறாங்க. ஜின்னுக்கா முடியல, அவ்வளோ கோபம் வருது. ஆரம் அவன் என்ன பேசுகிறான்னு பாரு ஆரம். இங்கே பாரு ஜின், இங்கே பாரு. சரி நம்மள இருக்கோம்ல, நம்ம இருக்கும்போது தயாங்க்கு ஏதோ நாங்கள் விட்டுருவோமா? நீயே சொல்ல பார்க்கலாம். உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? என்னோடய தம்பி நான் அப்படியே விட்டுருவேண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம் வந்துட்டு கேட்குறாங்க. அப்படியே ஜின்னா பார்க்குறாங்க. ஆனால் அவன் குழந்த மாதிரி ஆரம், எப்படி ஆரம் அவன்? இங்கே பாரு, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆரம்ப ஹக் பண்ணானே ஜின்னு வந்துட்டு அப்படியே ஆரமாக ஹக் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் டைட்டாக, என்னென்ன நடக்க போகிறதுன்னு சொல்லிட்டு. இப்போது அந்த அறைக்கு போகிறாங்க. அந்த அறை பார்த்தோம்னா வேறு எதுவும் இல்லைடா, அந்த நம்ம ஜங்குக்கோட பிளேஸ் தான், ஹவுஸ். ஓகே, அங்கே வந்துட்டு போகிறாரு. அந்த இடத்துக்கு போனோன்னே அங்கே பார்த்தோம்னா இருந்துட்டு அழகாக, அவ்வளோ அழகாக சிரித்து ஜிமின் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின், ஆனால் நீ கடைசி அந்த கேட்கிட்டு போகும்போது விழுந்துட்ட பார்த்தியா? என்னால் சத்தியமாக முடியலடா, எவ்வளோ காவலியாச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேயா ஜிமின் வந்துட்டு செம்ம கோவத்தில் இருக்கிறாரு.
மவனே நீ லவ் பண்ணுறதுக்கு நான் இதுக்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆனால் என்னால் முடியல, கால்லாம் வலிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு அப்படியே சிரித்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து ஜேகே அப்படியே நின்று பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா அப்படி ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு தேவை. பட் தேவை அந்த நிலமையில் இருக்கிறாரு. அவருக்கா காலையே இது ஊனவே முடியல. அதனால் படுத்துக்கிட்டே பேசிட்டு அப்போவும் கிண்டல் பண்ணுறதை விடாமல் ஜிமினை போட்டு வறுப்பேற்றி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு ஜங்குக் பாட்டுக்கு தேவையோ பார்த்து நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக்கு பின்னாடி காட் ஆஃப் வார் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு அப்படியே பவ் பண்ணுறாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஹோபி தான். ஹோபி அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுரு. அவங்க ரொம்பவுமே உடல் உழைப்பை இதில் போட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நிறையவே ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ கோல்டு டோனில் தான் பேசுகிறாங்க. ஹோபி இருந்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு கண்டிப்பாக கடவுளே நீங்கள் சொல்லி கேட்காம இருப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹோபி இருந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிடு, இந்த மூலிகையை போட்டு அந்த தண்ணியை சூடு பண்ணி வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மூலிகை இருந்துட்டு கொடுக்குறாங்க. ஹோபி இருந்துட்டு பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் தயாங் கடவுள் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்களா, அதை நினச்சேன், அப்படி சிரிப்பு வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படிலாம் இல்லை, என்னோடய சீரனாக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஏன் இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதுவுமே கேரிங்காக நடந்துக்கிட்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹோபிக்கிட்ட கேட்குறாங்க. ஹோபி வந்துட்டு நடந்திருக்கீங்க, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி சிரிச்சிட்டு போகிறாங்க. இங்கே ஜங்குக்கு வந்துட்டு பாரு ஹோபி அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் படுத்து போயிடுறாரு. பட் இங்கேயா ஹோபி வந்து சிரிச்சிட்டு அப்படியே டேக்காக எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. கொடுத்துட்டே இருக்கும்போது ஜிம்மி இருந்துட்டு ஹோபி எப்படிடா நீ அவங்க கூட இருக்கிறதுனால சத்தியமாக முடியல தெரியுமா, இந்த காட் ஆஃப் வார் கூட எப்படிடா இத்தனை வருஷம் பொழப்பு நடத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு இப்படியே புலம்பிட்டு இருக்காங்க அந்த தண்ணிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு. இங்கே இருந்துட்டு ஆமாம் என்னோடய ஜங்கு கூட என்னால் இவ்வளோ நாள் இருக்க முடியல, ஆனால் நீ எவ்வளோ லக்கிலாம் 1000 வருஷமாக ஜங்கு கூடயே இருந்துட்டுருக்கீல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே ஹோபியை லைட்டாக சிரிச்சிட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஹோபி உனக்கு தான் ஜங்குக்கு பற்றி நிறைய தெரியுமில்ல, அவர் என் கூட இல்லாத போதெல்லாம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பப்பி ஐஸில் வச்சுட்டு அப்படியே தேர்ந்துட்டு கேட்குறாங்க. ஹோபி இருந்துட்டு அப்படியே திரும்பி என்னோடய குருவை பற்றி நீங்கள் எதுக்கு தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் அவனுக்கு தெரியாதா நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் ஜங்குக்கு? என்ன ஜங்குக்கு இப்போ இல்லை சொல்கிறது மட்டும் இப்போது காட் ஆஃப் வார் கேட்டாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் என் ஊரில் யார் வேணாலும் கூப்பிட்டுக்கலாம், நான் மட்டும் கூப்பிட்டா அவனுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறாங்க இருந்துட்டு. இப்போ ஹோபி இருந்துட்டு எல்லோரும் ரெடி பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, உங்களோட டைம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நீங்கள் இந்த இடத்துல இருக்க வேண்டாம், உங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு எல்லா இடத்தையும் ரெடி பண்ணியிருக்க வாங்க போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போது ஜிம்மி இருந்துட்டு ஹோபி நீ தானே ஜங்குக்கு முதல் சீடா, எப்படா நீ இருந்துட்டு அவங்க தாக்கு பிடிச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு கேட்குறாங்க. ஹோபி இருந்துட்டு ஜிமின் எனக்கு எப்படி சொல்கிறது, காட் ஆஃப் வார் வந்துட்டு உண்மையாலுமே ஒரு கிரேட் பர்சன். என்ன மாதிரி ஒரு கீழே இருக்கிற சமூகத்தில் இருந்து வந்த ஒரு ஏஞ்சலையும் கூட அவருக்கு முதல் சீடனா அன்னைக்கு என்னை முடிவு பண்ணார். அது உண்மையாலுமே என்னால் மறக்கவே முடியாது. ஒன்று எனக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு அவர் முதன்மை சீடனாக அவர் அந்த அளவுக்கு ஒரு இடத்த கொடுத்தது. அப்போ அத்தனை கடவுள், ஏன் நம்ம தயாங் கடவுளோட அப்பாவும் கூட அதுக்கு எதிர்த்து நின்னார். பட் இருந்தாலும் அப்போ என்னோட மாஸ்டர் ஜங்குக் அவர் எனக்கு பக்கபலமாக நின்னார். என்னை தான் சீடனை எடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜிமின் கேட்டு அது ஏன் அப்படி அவர் பண்ணார், ஐ மீன் நான் உனக்கு திறமை இல்லைன்னு நான் சொல்லலை, பட் ஏன் அவர் இத்தனை பேர்த்த எதிர்த்துட்டு நீ இது பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஹோபியா அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு தேங்க பார்க்குறாங்க. தேங்க வந்துட்டு ஆமாம்மா எப்படி ஹோபி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, ஜங்குக் சாருக்கு யாரோ ஒருத்தங்க என்னை முதல் சீடனாக எடுத்துக்கோன்னு சொன்னாங்க, அதனால் என்னை எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போடுறாங்க.
யார் யார் சொல்லி கேட்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டேர்ந்துட்டு போகிறாங்க. ஹோபியாக இருந்துட்டு அது ஏதோ சின்ன பையன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே டேவா என்ன சின்ன பையனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியத்தில் பண்ணுறாங்க. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, சொன்னது தேயாங் தான். தேயாங் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது அந்த மரத்தையெல்லாம் நெட்டி வச்சாங்கள்ல, அப்போல்லாம் ஜேகே எல்லாம் டே கூடயே தான் இருப்பாங்க. அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. டே விளையாடுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. ஜங்குக்கு எப்படி சொல்கிறது, ஒரு வாலிப வயசுன்னு சொல்லிக்கலாம். இது வந்து ரொம்ப வருஷ கணக்கில் போயிட்டுருக்குது. அதனால் வந்து எப்போ வாலிப வயசு இது குழந்தை வயசுலாம் சொல்ல முடியாது. மேக்ஸிமம் 1000 வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்தோம்னா குழந்தை பருவத்திலேருந்து அவங்க இருந்துட்டு ரொம்ப மெச்சூர்டானவங்களாம் மாறிடுவாங்க. ஓகேடா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இருந்துட்டு டே இருந்துட்டு அப்படி அந்த மரத்தையெல்லாம் நட்டு வச்சுட்டு அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அவர் தான் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த இந்த வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு வேலை செய்கிற ஏஞ்சல்ஸை காட்டுறாங்க. அந்த ஏஞ்சல்ஸை பார்த்தோன்னே ஜங்குக்கு வந்துட்டு அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை அவங்க எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க, மற்ற ஏஞ்சல்ஸ் மாதிரி அவங்க முகத்தில் சந்தோஷம் அந்த அளவுக்கு தெரியவே இல்லையா, அதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. அப்போது ஜங்குக்கிட்ட டே தான் இருந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு அவங்களெல்லாம் பிடிக்காதா, ஏன் அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் மட்டும் ஒதுக்கி வைக்கிறோம் நம்ம, யாருக்குமே அவங்கள பிடிக்காதா, ஆனால் எனக்கு அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும், என்னை எப்போவுமே நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க. இப்போது உனக்கு என்ன அவங்கள நல்ல ஒரு பொசிஷனுக்கு வைக்கணும் அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஆமாங்கிற மாதிரி அழகாக டிங்கின்னு தலையாட்டுறாங்க. உனக்கு நான் ஒரு சத்தியம் பண்ணுறேன், அங்கே இருக்கிற ஒரு திறமையான ஒரு ஆளை தான் எனக்கு முதல் சீரனை நான் எடுத்துப்பேன், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டேபிள் இருந்துட்டு ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி தலையாட்டியிருப்பாங்க. இது லைட்டாக அப்படியே ஜங்குக்கு கிட்ட சொன்னது இதெல்லாமே அப்படியே டேக்கு லைட்டாக ஞாபகம் வரும். டே இருந்துட்டு அப்போ 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 நான் தான் சொன்னேண்ணா, என்னாலேயே எடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குதிச்சுட்டு இருக்காங்க. ஜிமினா இருந்துட்டு ஐயோ பைத்தியமாயிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. இங்கே ஜங்குக்கு நினச்சி அப்படியே டே போட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் போகுதா. இப்போது அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அப்படியே டே இருந்துட்டு அவ்வளோ பிரிஸ்காக அவ்வளோ ஹாப்பியாக வந்து நிற்கிறாங்க. ஜிமின்னு கூட இருந்துட்டு இருக்காங்க. இப்போது ஹோபி அங்கே தான் இருக்கார். இப்போ ஜங்குக்கு இருந்துட்டு உங்களுக்கு இன்னொரு பரீட்சை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இப்போ தானே முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் வந்துட்டு அப்படியே ஷாக்காகி கேட்குறாங்க. பட் ஜங்குக்கு பார்த்து ஒரு முறை தான் அப்படியே ஜிம்மின் கம்மி இருந்துடுறாங்க. இருந்துட்டு ஐயோ இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோனோ, கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு இருந்துட்டு நம்ம பூலோகத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. டேக்கு செம்ம ஹாப்பியாச்சு. என்ன பூலோகத்துக்கு போகிறோமா, ஐயோ ஜாலி ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளோ நாள் அங்கே போகணும்னு நினச்சிக்கேன் தெரியுமா, நான் அப்பா அம்மா தான் விட்டதே இல்லை. இதெல்லாம் யங்ஸ் வேறு 2 பேருமே நீ விடவே மாட்டாங்க, ஜின்னையும் வேறு இன்னும் குழந்தையாட்டவே நீ பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வளரிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விட்டு இல்லை கொஞ்சம் உணர்ச்சி வச்சு பார்த்துட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. நம்ம போக போகிறோம், ஆனால் அங்கே சுற்றி பார்க்க போக போகிறதில்ல, நம்ம அங்கே இருக்கிற டீமன்ஸை அழிக்க போகிறோம். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பாதி ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ட்ரைனிங்காக, எங்கள் ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க, ஏதோ கல்லை தூக்க சொன்னாங்க, தண்ணி மோந்து ஊற்றி சொன்னாங்க, இதுக்கு தானே கொடுத்தாங்க, அப்பப்போ ஏதோ மேஜிக் சொன்னாங்க, இது தானே, ஐயோ நான் கண்டிப்பாக அங்கே போகலன்னா செத்து போயிடுவேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மின் திருப்பி புலம்பிட்டு இருக்காங்க. பட் இங்கே டே இருந்துட்டு உலகத்துக்கு போகிறோம், அது வரைக்கும் சந்தோஷம்தான், அங்கே போய் என்ன ப்ராக்டிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் டீமன்ஸுக்கு சொல்கிறோம், டீமன்ஸ்லாம் கொடூரமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. பட் அவருக்கு உலகத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காது. ஓகேடா, இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே இப்போது அரண்மனைக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. அவ்வளோ பெரிய அரண்மனை. அங்கே போனோன்னே அப்படியே கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. வேறு யாரும் இல்லை, மிஸ்டர் கிம் கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. காட் ஆஃப் வார் இருந்துட்டு ஜங்குக் இருந்துட்டு நான் இருந்துட்டு டேவை கூப்பிட்டு போகலான்ட்டு இருக்கேன். டே மட்டும் இல்லை, டேக்கு துணையாக ஜிமினும் அப்புறம் என்னோட முதல் அசிஸ்டண்ட்டான ஹோபி வந்துட்டு என் கூட வருவாங்க அப்படின்னு சொன்னோன்னா அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிங் இருந்துட்டு நோட் பண்ணுறாங்க. இப்போ ஆரம்பஞ்சின்னு இருந்துட்டு அப்பா அதான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நாங்களும் போகிறோன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க அப்பா வந்துட்டு யோசிக்கிறாங்க, என்ன நீங்களும் போயிட்டீங்கன்னா அப்புறம் இந்த ஹெவனை யார் தான் பார்த்துக்கிறது, என்னால் ஒருத்தனே இருந்துட்டு இது ஹேண்டில் பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவங்களா இல்லைப்பா ஏன்னா நானும் போகணுன்ட்டு விருப்பப்படுறோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு அப்படி யோசிச்சு பார்த்து சரி டேக்கு துணையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ அவங்க எல்லாருமே வந்துட்டு பூலோகத்துக்கு தான் வராங்க.
அங்கே அவ்வளோ ஏன்ஷியண்ட்டான பீப்புள்ஸ்லாம் ரொம்ப கிளாத்ஸ்லாம் அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ட்ரெடிஷ்னல் கிளாத்ஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து அப்படியே வந்து லேண்ட் ஆகுறாங்க. பூலோகத்துலேயே ரொம்ப காடு சைடாக இருக்கும்லடா, அந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு வீடாட்ட அதில் பில்ட் பண்ணி ரொம்ப இயற்கை சூழ்ந்த இடமா இருக்குது. ரொம்ப அருவிகளாக ஓடிட்டுருக்குது, மான்களை துள்ளி குதிச்சுட்ருக்குது, நிறைய பறவைகள் எல்லாமே. கடவுள்களாக வந்து பூலோகத்தில் தங்குறதுனா சும்மாவா? அந்த அளவுக்கு அந்த இடமே அவ்வளோ ஒரு ஹெவன்லியான பிளேஸாக இருக்குது. அங்கே எல்லா ஜோடிகளும் வந்துட்டாங்க, எக்ஸப்ட் 2 சிங்கிள்ஸ், நம்ம ஜிமின் அண்ட் நம்ம ஹோபி. விடுங்க, அவங்களுக்கு இங்கே ஏதோ பேர் இருக்கான்னு பார்த்துடலாம். ஓகேதா, வாங்க பார்க்கலாம். இப்போ அவங்க உள்ள வந்தோடனே அப்படியே டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா, அவ்வளோ குதிச்சு குதிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஐயோ ஹாப்பியாக இருக்கா, பூமிக்கு நவர் வந்திருக்கா, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கனே, ஜாலி ஜாலி ஜாலி, இங்கே அவ்வளோ அழகாக நம்ம ஜங்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது அப்படியே ஜங்குக்கு வந்து சந்தோஷப்பட்டதெல்லாம் போதும், இனி இப்போ இருந்தே உங்களுக்கு ட்ரைனிங் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஜிமினா கொண்டு வந்த இது எல்லாத்தையும் கையில் ஏதோ வச்சுருப்பாரு, அது இருந்துட்டு அப்படியே கீழே போட்டுறாரு. என்ன இப்போ தான் உலகத்துக்கே வந்தோம், அதுக்குள்ளேயேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகுறாரு. பட் ஜங்குக்கா எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ஜிமின்னு இருந்துட்டு, டேய் ஜங்குக்கு இங்கே பாரு, அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, இங்கே இப்போ தானே வந்திருக்காங்க குழந்தைங்க, அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கா அப்படியே திரும்பி ஒரு முறை தான். ஜின்னு இருந்துட்டு, என்னடா மறைக்கிறேன், என்னை பார்த்து மறைக்கிறா, அடிச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாம் எனக்கு தம்பியாக இருந்துட்டு என்னையே பார்த்து மறைக்கிறான் பாருங்க, ஆரம்பிதான் சொல்லு. ஜின் இங்கே பாரு, நீ இந்த ப்ராக்டிஸ்குள்ளே உள்ளேயே வரமாட்டேன்னு சொல்லி தான் அட்டம் பிடிச்சி இங்கே வந்திருக்க, சரியா? தயவு செஞ்சு கொஞ்சம் கம்முன்னு இருடா. ஏன்டா நீ வேற உன் தம்பியை போட்டு இப்படி இது பண்ணிகிட்டு இருக்கா, அவங்க இது எதுவும் பண்ணிட்டு போகிறா, மறுபடியும் ஹெவனுக்கு போயிடலாமா, வரையா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. ஜென்னு இருந்துட்டு இல்லை இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பப்பியாகி பேசுகிறாரு. அவர் இருந்துட்டு அப்போனா வாய் மூடிட்டு, ஏன்டா அவனுக்கு கடுப்பேற்றுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாய் மூடிட்டாங்க. நம்ம ஜின்னு இருந்துட்டு அப்படியே டேக் இருந்துட்டு எல்லாமே மறுபடியும் ட்ரைனிங்கில் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே அவ்வளோ ட்ரைனிங் போயிட்டே இருக்குது. பட் நம்ம டேவா அப்பப்போ ஜங்குக்கை பார்க்குறது, ஜங்குக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறது, இதுலேயே முன்மரமாக இருந்துகிட்ருக்காங்க. ஜங்குக் இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அப்படியே இருந்துக்கிறாரு, அவரோட கோல்டன் ஆங்கிரி ஃபேஸை வச்சுக்கிட்டே. இப்போது அப்படியே மறுபடியும் நெக்ஸ்ட் டே ஆகுது. அந்த நெக்ஸ்ட் டேயில் வந்து அப்படியே டே இருந்துட்டு வந்து நிற்கிறாரு. கொடிய ஜிமின் இந்த எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க. இங்கே ஆரம்பம் ஜின்னு வந்துட்டு, யோப்போ அவன் குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஆரம்பம் இல்லை, ஜின்னு மட்டும்தான். இப்போது அப்படியே ஹோபி இருந்துட்டு, இன்றைக்கி இந்த ட்ரைனிங்லாம் உங்களுக்கு நடக்கும். இன்றைக்கி காட் ஆஃப் வார் வந்துட்டு வரமாட்டாங்க, அதனால் இந்த ட்ரைனிங் எல்லாத்தையும் இன்றைக்கி நான் தான் பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேவா என்னாச்சு ஏன் ஜங்குக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவன் வராதுதான் சந்தோஷம், கொஞ்சம் கம்முன்னு இருட்டே, நீ எவ்வளோ இது பண்ணுறா, அதனால் இன்றைக்கி நீ ப்ராக்டிஸ்லாம் பண்ண வேண்டாம், இன்றைக்கி நீ ரெஸ்ட் எடுப்பியாமா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியே ஜிம்மின்னு பார்த்துட்டு ஆமாம்மா அதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ஹோபி இருந்துட்டு ஆனால் நான் இருக்கு, நீ என்னையே பார்த்துக்க சொன்னாங்களா, ஹோபி இங்கே பாரு, இதெல்லாம் நீ அப்படியே அசால்ட்டில் விட்டுக்கணும், சரியா? எங்களெல்லாம் கண்டுக்காம விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மின் இருந்துட்டு அங்கேயே ஒரே எஸ் ஆயிடலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க ரூமுக்கு. இங்காட்டி இருந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹோபி கிட்ட இருந்துட்டு, என்னாச்சு ஜங்குக்கு ஐயா, சரி ஜங்குக்கு காட் ஆஃப் வார் ஏன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அவங்களா இல்லை, அது இங்கே வந்ததே நம்ம டீமன்ஸ் அழிக்க தானே, டீமன்ஸ்லாம் என்னென்ன இதில் எந்தெந்த மாதிரி மக்களையெல்லாம் சிறப்பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறதுக்காக போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கேயா டேக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, என்னன்னே தெரில, அவர் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இவ்வளோ நாள் ரொம்ப எப்போவாவது வருவார், ஒரு கொஞ்சம் மாதம் மட்டும் இருந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. பட் இந்த டைமில் ஒரு ஆஃப் மந்த்ஸே ஆகுது, ஆஃப் மந்த் அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கூடயே இருந்துகிட்டு இருந்தாங்க. டேக்கு இப்போது ஜங்குக்கு சும்மா பார்க்காம கூட இருக்கவே முடிய மாட்டேங்குது. அவர் உங்கள் ஜிமினோட ரூமுக்கு போய் உருண்டு புரண்டுக்கிட்டே இருக்காங்க. ஜிமின் வா ஜிமின், வெளியே போகலாம் ஜிமின், ப்ளீஸ் ஜிமின், ஜங்குக்கு பார்க்கணும் ஜிமின், எனக்கு பார்க்கணும், அவங்க எங்கே போயிருக்காங்களோ அங்கேயே நம்மளும் போகலாம், வா ஜிமின் கூப்பிட்டே இருக்காங்க. வேண்டான்னு சொன்னால் எங்கேயும் கேட்கவா போகிறாங்க. அதனால் அடுத்த ஃப்ரேம்லேயே வந்துட்டு ஜிமின் வேண்டான்னு சொல்ல கையை பிடிச்சி தர இழுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போது அங்கே ஒரு மார்க்கெட் சந்தை பிளேஸ் மாதிரி இருக்குதுடா, அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க. அங்கே மக்கள்லாம் ரொம்ப அன்பாக அப்படி இருந்தவங்க எல்லாருமே இப்போது அப்படி ஈகோவாக
அப்படியே சண்டை கிண்டையெல்லாம் போட்டு அப்படியே கெட்ட வார்த்தையில் பேசிட்டு அப்படியே அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கூடயும் சண்டை இழுத்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. பார்க்கவே கச்ச 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 கச்சன்னு நல்லாவே இருக்கிறதில்ல. எல்லாத்தோட மனசுலேயும் பொறாமை, எல்லா எண்ணங்களும் என்னென்ன தீய குணங்கள்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி குணங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே தான் போயிட்டுருக்காங்க. தெரியாமல் ஒருத்தங்க மேலே வந்து இடிச்சிருவாங்க, ஒரு மனிதர் மேலே. அப்போ அந்த மனிதர் வந்துட்டு, ஏய் கண்ணை இங்கே புறணியில் வச்சு போயிட்டுருக்கா, உன்னால பார்த்து போக முடியாது, கண்ணை இங்கே வைக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஒரு 4-5 பேட் வேர்ட்ஸ்லாம் போட்டு பேசிடுவாங்க. இங்கேயோ என்னன்னு தெரியல, கண்ணுலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஜிமின் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஜிமின் வந்துட்டு எனக்கும் தான் புரியல, இது என்ன இப்படி பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னே புரியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஹெவனில் இருக்கிறவங்கடா, அவங்க வந்து அந்த சான்ஸ்கிரிட் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் தான் பேசுவாங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. பட் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால் நான் வந்துட்டு நார்மல் தமிழில் தான் பேசுவேன். ஓகேடா, அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே டேக்கு ஆனால் எதுவும் புரியல, ஆனால் நீ திட்டுறான்னு மட்டும் நல்லா புரியுது அப்படிங்கிற மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அப்படி தான் அந்த பையன் ஓவராக திடீருக்கு அப்படியே கையை ஓங்கிட்டு அடிக்கிறதுக்கு வரான். இப்போ அந்த கையை வந்து ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க. அப்படியே அந்த கையை எடுத்துட்டு, ஏய் யார் உங்களுக்கு கை வைக்கிறா, அடிச்சான்னு வச்சுக்கோ, பெரிய இவன் பார்க்க மலை மாடு மாதிரி இருந்துட்டு இங்கே வந்து சின்ன பையன்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கியா, அப்படியே மூஞ்சி அடிச்சு கொலைச்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே எல்லாமே ரத்தம் கிட்டமெல்லாம் தெரிச்சுக்கிட்டு ஓடிடும் பார்த்துக்கோ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விட்டு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே ஜிமினு தேவை இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்த்துருக்காங்க. ஜிமினா வாய் பொழந்து வச்சு பார்க்குறாங்க. தேவா அத்தை விட்டு 100 மடங்கு கண்ணில் இருக்கிற தண்ணி எல்லாம் அப்படியே ட்ரை ஆயிடுச்சு. இருந்தாலும் அப்படியே கண்ணை சுமிட்டாமல் பார்த்துட்ருக்காங்க. அந்த சண்டை போடுறவங்களா அடிச்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே பொண்டைக்கிட்ட ஒட்டச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிவிட்டு அவங்கள ஒரு 4-5 பேட் வேர்டில் பேசிட்டு அப்படியே ஸ்டோன் எடுத்து அடிக்க போகிறாங்க. அந்த ஆளை விட்ரி சுவாமி எந்த ஊருக்காரையும் இருப்பா, இந்த கிளி இழிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த கல்லை போட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற ஜிமினும் தேவை இருந்துட்டு அப்படியே பயந்துட்டு, இங்கே பாருங்க நான் தெரியாமல் தான் அடித்தேன், அவங்க தான் வந்து சண்டை போட்டாங்க, நீங்கள் எது திட்டிடாதீங்க, நீ இப்படிலாம் திட்டினீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் இங்கே நம்ம அந்த பர்சன் வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு, நான்லாம் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன், அவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்ன வாய் பேசவே தெரியாது, பேச வேண்டியது தானே. இல்லை எனக்கு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே புரியல. என்ன பேசுகிறாங்க புரியல, மனுஷங்க பாசை தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறேங்க. அவங்களா இல்லை எனக்கு அந்த பாஷை அந்தளவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ இன்னசென்ட்டாக. அதை பார்த்தோன்னே அந்த பர்சனை வந்துட்டு, ஏன் இவ்வளோ குழந்தைத்தனமாக இருக்கீங்க நீங்கள் 2 பேரும், என்ன வேறு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கீங்களா, இந்த ஊர் தான் இருக்கிறதுலே இப்போ மோசமாக போயிட்டுருக்குது, இந்த ஊருக்கு வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களா அப்படியே தலையாட்டுறாங்க. இங்கே ஜிமின் வந்துட்டு, சரி நாங்கள் கிளம்புறோம், எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. இப்போ நில்லு என்ன அப்படியே போகிறீங்க, உதவி செஞ்சுருக்கேன்ல, ஆமாம் அதுக்கு அதான் நன்றி சொல்லிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அப்பாவே கேட்குங்க. என்ன இப்படி குழந்த பையனாட்டா இருக்கா, இங்கே பார் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன், அதுக்கு எனக்கு இந்தா 100 பவுண்ட்ஸ் காசு எடுத்து வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ ஜிமினோட கண்ணில் விரியுது. என்ன 100 பவுனா, என்னது இது பக்கல்குள்ளேயா இருக்குது, ஐயோ அவ்வளோ காசுலாம் எங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேவோட கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கேயா டேவோட கை இன்னொருத்தவங்க அப்படியே வந்து அந்த அங்கே நின்றுட்டு இருந்த அந்த பர்சன் தான் பிடிக்கிறாங்க. என்ன இது, நானும் பார்த்துட்ருக்கேன், அப்படியே விட்டுட்டு போயிட்டுருக்கேன், ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல, எனக்கு காசு வேணும் கொடு, காசு கொடுக்காம இங்கே வந்து இடத்த விட்டு நகரவே முடியாது, பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு விசில் அடிக்கிறாங்க. அப்படியே புட்டுவேன் அப்படியே கூடிடுது. அப்படியே டேவும் ஜிமினு வந்துட்டு அங்கே அப்படியே பிறந்து முழிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே ஒரு 4-5 பேர்த்துக்கு மேலேயே இருக்கும். அவங்கெல்லாம் அப்படியே சேர்ந்துடுறாங்க. என்னப்பா அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன காசு கொடுக்க முடியாதா, அந்த பொண்ணு தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு, ஐயோ ஏன் இப்படிலாம் பண்ணுற, நாங்களே கம்முன்னு போயிருப்போம், எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி நாங்கள் கேட்டோம், நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அந்த பர்சன் வந்துட்டு விட்டவே இல்லை. அப்புறம் அந்த ஜிமின் தான் இருந்துட்டு நல்ல காசு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காசு எடுக்க போகிறாங்க. டே இருந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. அப்புறம் டேவும் வந்துட்டு கொஞ்சம் காசு எடுத்து போட்டு உங்ககிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு 120 தான் இருக்கும். அவ்வளோ சாரி 100 பவுண்ட் கேட்டாங்க, ஒரு 80 இந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்துட்டு கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே அந்த பர்சன் பார்த்துட்டேன், அப்படி வாங்க வலிக்கு, என்ன ஒரு பேச்சு உங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க.
இப்போ ஜிமினும் தேவ் இருந்துட்டு பேந்த பேந்த முழிக்கிறாங்க. யார்டா இது இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும். பட் இதெல்லாம் விட வா நம்ம திரும்பி வீட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு சொல்கிறாங்க. இதுக்கு தானே சொன்ன கம்மல் வீட்லேயாச்சும் படுத்து தூங்கியிருந்தோம்னா இந்நேரத்துக்கு இவகிட்ட காசு இது பண்ணியிருப்போமே. இன்றைக்கி ஒரு நாள் தான் எனக்கு டைம் கிடச்சி நல்லா படுத்து தூங்கியிருப்பேன். ஏன்னா சாவடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே புலம்பிகிட்டே வந்துட்டுருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு போகிற வழியே அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அவங்களாம் சுற்றுன்னு சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியல. அப்புறம் அவங்க மேஜிக் இது யூஸ் பண்ணி பார்க்கலாமான்னு பார்த்தா அதுவும் முடியல. ஏன்னா ஜக்குக்கு இருந்துட்டு ட்ரைனிங் பண்ணுறதுனால அவங்களோட மேஜிக் பவர்ஸ்லாம் சக் பண்ணி வச்சுருப்பாரு. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே போக போக டைமும் ஆகிட்டே இருக்குது. அவங்களுக்கு இருக்க பயமே ஆகிட்டு இருக்குது. இப்போ அப்படியே அவங்க கொஞ்சம் தூரத்துக்கு தள்ளி போகிறாங்க. அந்த இருக்கிற இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு மார்க்கெட் பிளேஸை விட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க. இப்போ அங்கே ஒரு குரூப் ஆஃப் பர்சன் உட்காந்துட்டு நாங்கள் தான் இவ்வளோ பேசினோம்ல, எங்களுக்கு காசு கொடுங்க, எங்களுக்கும் வேலைகளாக இருக்குது, நாங்களும் போய் பண்ணோன்னு. ஹே இதை பாரு, எல்லா பிளானும் போட்டு அதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது நானாமா, பணத்தை மட்டும் நீங்கள் வாங்கிப்பீங்களா, என்ன நியாயம் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து பேசியிருக்காங்க. ஜிமின் வந்துட்டு எங்கேயோ கேட்ட குரலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அந்த பர்சன் தான் நம்ம டேக்கும் ஜிமினுக்கு ஹெல்ப் பண்ண பர்சன் தான் அங்கே உட்காந்துட்டு வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க பார்த்தவங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க ஆளுங்க. அத்துளியும் இல்லாமல் டேவை வந்துட்டு இடிச்சுட்டு ஒரு சண்டை போட்டுப்பான அவ்வளோ அங்கே தான் நிற்கிறான். இங்கே பாரு, நான் சண்டை போட்டதுனால தான் உனக்கு பணமே கிடச்சிச்சு, கம்முன்னு கொடுத்துரு, இல்லைன்னா வச்சுக்கோவேன் அவ்வளோதான், என் மூஞ்சியை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ பாடுறா இன்னும் பெரிய இவன் மூஞ்சப்பாரு அதைப்பாரு இதைப்பாருன்னு, நீ இது பண்ணதுக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும், வச்சா வாங்க இல்லைன்னா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறேங்க. போனால் அந்த பர்சன் இருந்துட்டு என்ன இது, எங்களை விட்டு நீ போயிடுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணுறாங்க. அதானே நாங்களும் இதே ஊருக்காரங்க, ஏதோ வெளியூரில் வந்து எங்களுக்கு பிழைக்கிறதுக்கு வழி சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னா என்ன நினச்சிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சண்டைக்கு போகிறாங்க. இங்கேயோ டேவும் ஜிமின் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் வட போகலாம், இது சண்டை இருக்கிற மாதிரி இருக்குது. ஜிமின் அதை பார்த்தா பாவமாக இருக்குது, அவங்கள பார்த்தா வா ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துட்டு கூப்பிட்றாங்க. ஜிமின் என்ன பாவமாக இருக்கா, நம்மகிட்ட இருந்து பழத்தை பிடிங்கிட்டு போனவங்களை பார்த்து உனக்கு என்னடா பாவம் வேண்டி கிடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பர்சனா என்கிட்ட உங்கள் வீரத்தை காட்ட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்மிக் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருந்தவங்களாம் அப்படியே அடிக்கிறதுக்கு வராங்க. இப்போது அந்த ஒரு கட்டை எடுத்து யாராவது அவன் மேலே கையை வச்சிங்க அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே குடுக்குன்னு ஒருத்தங்க ஓடி வராங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம டே தான். இருந்துட்டு இங்கே பாரு, யாராவது அவங்க மேலே கை வச்சா அவ்வளோதான், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா பல்காக இருக்குது. அந்த ஒரு பர்சன், அந்த ஹெல்ப் பண்ண பர்சன் மட்டும்தான் அவ்வளோ சைல்டிஷாக அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு இது எதுவும் ஆயிருமோன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே ஜிமின் இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறது, நம்மளும் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்டா நான் தான் சொன்னேன்ல, இவன் நம்மளே ஏமாத்தினோட, இவளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இருந்துட்டு இல்லைடா பாவமாக இருக்குது, எனக்கு என்னமோ அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா, எனக்கு அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அழகாக பேபியாட்ட சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த பர்சன் வந்துட்டு அப்படி சிரிக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கிற ஆளுகளாக என்னடா உங்களை ஏமாத்தினது தான் இவ்வளோ விட்டு எங்களை சண்டைக்கு வந்துட்டு இருக்கீங்க, என்ன நினச்சிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன் வந்துட்டு அப்படியே டேயோட காலரை பிடிக்கிறதுக்கு வராங்க. இப்போது அங்கே ஒரு பெரிய ஒரு பவராட்டாக வருது. அந்த பவரில் அப்படியே அந்த பர்சன் எல்லாமே தள்ளி போயிடுறாங்க. என்னடா இது இப்படி வந்து பறந்து விழுந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. பட் அது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு எதுவுமே தெரில. பட் அந்த பர்சன் வந்துட்டு பயந்துட்டு ஓடிடுவாங்க, ஏதோ திய சக்தியோட வேலைன்னு சொல்லிட்டு. இப்போது அந்த பர்சன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்களா அவங்க இருந்துட்டு அப்படியே வராங்க. ஏண்டா உங்ககிட்ட இருந்து காசு அடிச்சுட்டு போனேன், இப்போ எனக்கே ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே ஜிமின் வந்துட்டு அதே தான் நானும் சொன்னேன், இவன் இருக்கான் பாரு ஒரு பைத்தியக்காரன், அவன் யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கூட தெரியாமல் வந்து இப்படி தான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அப்படியே போகிறாங்க. அப்படியே டேகா அப்படியே சரி நாங்கள் போயிட்டு வரோம், நீங்கள் பார்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அழகாக பேசிட்டு போகிறாங்க. என்னடா பேசலாம் பாருங்க, எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கீங்க, இந்தாங்க காசு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு 80 ரூபா கொடுத்துருப்பாங்கடா. அதில் ஒரு 70 ரூபா அப்படியே ஜிமினுக்கும் டேக்கும் திருப்பி கொடுத்துட்றாங்க. அந்த 10 ரூபா அவங்களுக்கு கொடுத்துட்டேன், அதனால் அந்த 10 ரூபா எப்போ என்னால் கொடுக்க முடியுதோ அப்போ நான் கொடுத்துட்றேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. டேவும் ஜிமினும் பார்த்துட்டு அப்படியே லைட்டாக வாமா சிரிக்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு சரி உன் பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கு பாரு, உங்கள் பேர்லாம் சொல்ல மாட்டீங்க, ஆனால் நான் மட்டும் என் பேரை சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி திரும்புறாங்க. என் பேர் ஜெயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அந்த பர்சன் நின்றுறாங்க, திரும்பி பார்க்குறாங்க. என் பேர் ஜிமின், பார்க் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அந்த பர்சன் நின்றுட்டு என் பேர் மின் ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அவங்களா அப்படியே பார்க்குறாங்க. என்ன மின் ஒயனா,
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எங்களுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சா தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன் வந்துட்டு அப்படியே போகிறாங்க. எங்க ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹெல்ப் கேட்க போகிறாங்க. எங்களுக்கு இருந்த இடத்த நாங்கள் மாறி வந்துட்டோம், இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே நீங்களாக இருந்துட்டு பார்க்குறீங்க. பார்த்துட்டு பார்க்க பாவமாக தான் இருக்குது. சரி, எந்த இடத்துல இருந்தீங்க? உங்களோட இடத்துக்கு இது சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க வந்துட்டு இடத்து பேர்லாம் சொல்லுவாங்க. இடம்லாம் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது, எங்கே இருந்தோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வைனா என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் ஏதோ புதுசாக வீடெலாம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் அந்த இடம் தான் நினைக்கிறேன், அந்த இடமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. இப்படி வழியிலேயே பேசிட்டு போகும்போதே அவங்க 3 பேருமே அப்படியே நீங்கள் 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறீங்கடா. ரொம்ப நல்லா ஒரு ஜாலியான யதார்த்தமான பார்த்தோன்னே ஃப்ரெண்ட் ஆகுங்களா அந்த மாதிரி இருந்துட்டு அவங்களுக்கு அவங்கவுங்க கேரக்டர் பிடிச்சி ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுறீங்க. இப்போ நீங்கள் தான் இருந்துட்டு அவங்கள அந்த புதுசான ஒரு பில்டிங்க்கு வந்துட்டு கூப்பிட்டு போகிறீங்க. அதான் அவங்க இருந்தாங்களா அந்த இயற்கையான இடம், அந்த இடம் தான்டா. எப்படி எங்களுக்கே மறந்து போச்சு, நீ இவ்வளோ ஞாபகம் வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு இந்த ஊரை பற்றி எல்லாமே தெரியும், அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. எங்கே போகிற ஒயன், இங்கே வா, இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா, உனக்கு எதுவும் கொடுக்காமையா, எங்கள் வீட்டுக்கு வா, உனக்கு எதுவும் ஸ்நாக்ஸ் கீது கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒயனை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஒயனை டேடி வேண்டாம்டா வேண்டாம் 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 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு போனோன்னே அப்படியே ஒயனுக்கா அந்த இடத்துக்கு வந்தோடனே ஏதோ சென்ஸ் ஆகுது. என்ன இது தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமினும் டே வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. உள்ளே கூப்பிட்டு போனோன்னா அங்கே ஜின்னு ஆரம் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. எங்கே போனானுங்கன்னே தெரியலையே, பாவம் குழந்தைங்க இந்த உலகத்தில் வந்தோடனே எங்கேயோ சுற்றத்துக்கு போயிடுறானுங்க. பாவம் என்னதான் பண்ணிகிட்டு இருப்பானுங்களோ, அவங்ககிட்ட காசு வேறு கம்மியாக தான் கொடுத்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு வந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க. டிப்பிக்கல் மதர் மாதிரி. ஆரம்பம் தான் இருந்துட்டோம். ஐயோ புலம்புல ஆரம்பிச்சிட்டானா, இனி முடிக்கவே முடியாது. ஜின் இங்கே பாரு ஜின், சும்மா சும்மா தேவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காது ஜின், என்னையும் கொஞ்சம் பாரு, நம்மளும் உலகத்துக்கு வந்திருக்கோம், நம்மளும் ஒரு 4-5 இடத்த சுற்றி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இப்போ அப்படி டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குது. அதை பார்த்தோன்னே ஜின் இருந்துட்டு ஐயோ வந்துட்டான் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஓடுறாங்க. ஐயா ஆரம் வந்துட்டு இப்போ தான் ஏதோ பேசி கிசு வாங்கலான்னு நினச்சேன், அதுக்குள்ளேயே வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா அப்படியே நம்ம டே தான் உள்ளே வந்துட்டு அப்படியே ஒயனே கூப்பிட்டு வராங்க. ஜிமின்னு வந்துட்டு பின்னாடி வராங்க. ஜின்னு அப்படியே ஒயனை பார்த்தோன்னு நின்றுறாங்க. யார் இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை எங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆரம் வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க ஒயனை டாப் டு பாட்டம். ஸோ அப்படியே ஆரமும் ஜின்னு இருந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. அவங்களுக்கு எதோ சென்ஸ் ஆகுது. ஒயனா ஓகே ஓ நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணதா ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒயன் வந்துட்டு சரி இவங்களை இங்கேயே விட்டுட்டு போயிடலான்னு பார்த்தா அவங்க தான் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, அதனால் நான் வந்தேன். எனக்கு என்னமோ இந்த இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எதுவுமே சொல்லாமல் இல்லை ஏதோ புதுசாக இருக்குது, நீங்கள் இங்கே வந்து எத்தனை வருஷமாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் வந்தால் 1 வாரம் தான் ஆச்சு. ஓ 1 வாரம் ஓகே சும்மா தோணுச்சு அதனால கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது டேவும் ஜிமின்னு வந்துட்டு ஏதோ அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காசு எல்லாம் எடுத்து ஒயினை கொடுத்துட்றாங்க. ஒயின் வந்துட்டு இதெல்லாம் வேண்டாம், நான் தான் ஃப்ரெண்ட் ஐட்டம், இதெல்லாம் இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஜின்னா அதை பார்த்து சிரிக்கிறாங்க. இந்த பரவாயில்ல வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் காசு இருந்துட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னா ஒயின் வந்துட்டு ஓகே தேங்க்ஸ் பை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. என்னைக்காவது மீட் பண்ணலாம், உங்களுக்கு எப்போவாச்சும் போர் அடிச்சுன்னா மார்க்கெட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயின் வந்துட்டு அப்படியே கை காமிச்சிட்டு பேசிட்டு போயிடுறீங்க. இங்கேயா இவங்க எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஓ நான் இல்லாத போது இதான் நடந்துட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு டீப்பான வாய்ஸ். அந்த வாய்ஸ் கேட்டோன்னா அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. டேலேருந்து ஜிமின்னு ஆரம்பு எல்லாருமே தான். பட் சின்ன மட்டும் வாய் மூடவே இல்லை. ஆமாண்டா நீ இல்லைனாங்கிறதுனால தான் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தோம், ஏன் நீ வந்துட்டு இல்லை நீ அந்த சந்தோஷமாக இருக்காது பாரு, எல்லாமே கோல்டாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜின்னு வந்துட்டு போகிறாங்க. உனக்கு வர வாய் ஆயிடுச்சா அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கையை வாங்குறாங்க. ஓ இப்போ என்னையும் அடிக்க வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு வந்துட்டு அப்படியே எகிரிட்டு போகிறாங்க. அப்படியே ஆரம்பம் இருந்துட்டு ஐயோ கொஞ்சம் கம்முன்னு தான் ஏன்டா எப்போதெல்லாம் அவங்களே சண்டைக்கு போயிட்டுருக்க, உன் தம்பி மாதிரி இது பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இவெல்லாம் எனக்கு தம்பியே இல்லை எங்கள் பேரெலாம் சொல்லிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே டேர்ந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜிமின்னு வந்துட்டு இல்லை நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குடுக்குடுன்னு நுழையிறாங்க. தான் இருந்துட்டு அப்படியே ஹெல்ப் பண்ணி பார்க்குறாங்க. இப்போது ஜங்குக்கு இருந்துட்டு அவ்வளோ க்ளோஸ்அப்பில் வராங்க. என்னது ப்ராக்டிஸ் தானே பண்ண சொன்னேன்,
ஏன் ஹோபி இருந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் சொல்லலையா அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை ஹோபி அவங்க சொன்னாங்க, பட் எனக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ காடுக்கெலாம் காடாக போகிற, நீ எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும். ஆனால் உன்னால் ஒரு நாள் ப்ராக்டிஸை இது பண்ண முடியல. நான் இல்லாமல் நீ எல்லாம் எப்படி தான் போய் ஒரு டிவியில் கொள்ளுவியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டிசப்பாயிண்டடாக பேசிட்டு அப்படி போயிடுறாங்க. தேதியை பார்க்குறாங்க. அவருக்கா என்னமோ மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி, நம்ம இனிமேல் நல்லபடியாக ப்ராக்டிஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரே உறுதிமொழி மாதிரி எடுத்துக்கிறாரு. இதோட நான் இந்த பாட்டு வந்து என் பண்ணுறேன்னா, இந்த பாட்டு எப்படி வந்திருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நான் ஒன்று யோசிச்சிருக்கேன்டா, இது வந்து 24 எபிசோட்ஸாக போடலாமா, இல்லை ஒரு 20 எபிசோட்லேயே வேண்டாம்க்கா எங்களுக்கு ரொம்ப இழுக்க வேண்டாம் 20 எபிசோட்லேயே முடிச்சிடுங்கன்னு சொன்னீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் கதையை வச்சு முடிச்சிட்றேன்டா. இப்போ 18 தான் வந்திருக்கோம், நீ என்ன 19, 20 இந்த 2 எபிசோட்லேயே முடிச்சதா, இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு 24 வரைக்கும் கொண்டு போகிறதா, இல்லை 22ஓட முடிக்கலாமா, அந்த மாதிரி சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நீ கதையை இழுத்து கொண்டு போகலாமா, இல்லை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாமான்னு பார்த்தேன். இதுலேயே வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலான்னு தானே பார்த்தேன். பட் எனக்கு அது பேச ஆரம்பிச்சுன்னா போதும், என்னன்னு தெரில, சும்மா பேசிக்கிட்டே இருக்கேன். கதையோட டைலாக்ஸ்லாம் ரொம்ப பேசிட்டு மொக்க போடுறேன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்குது, இல்லை நல்லா சொன்னேன்னா நல்லா சொல்கிறேன்னு சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கடா. ஓகே, நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் கதையை இழுத்துட்டு போகிறேன்னா, இல்லை உண்மையாலுமே தேவைப்பட்ட டைலாக்ஸ் தான் பேசுகிறேன்னான்ட்டு எனக்கே தெரியல, அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகேடா, அப்புறம் எவ்வளோ எபிசோட்ஸ் போடுறதுன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் ஒரு 22னா ஓகேன்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். பட் நீங்கள் சொல்கிறதாண்டா கடைசியில் ஃபைனல், அதனால் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேடா மிஸ், இதான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வீக்லி 2 தாண்டா வீடியோ வர மாதிரி இருக்கும். ஏன்னா நான் உங்கள்கிட்ட முதலே சொல்லிட்டேன். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா ஒர்க்லாம் போயிட்டு வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, உட்காந்து பேசுகிறதுக்கே முடிய மாட்டேது. இது நான் வந்து டியூஸ்டே இல்லை வெனஸ்டேவே போடலான்னு நினச்சேன். பட் வெறும் இன்ட்ரோ மட்டும்தான் சொன்னே தவிர அதுக்கப்புறம் பேசவே முடிய மாட்டேது. ஒவ்வொரு டிஸ்டர்பன்ஸாக வந்துட்டு இருந்தது, அதனால தானே பேச முடியல. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. வீக்லி 2 வீடியோ எப்படி இருந்தாலும் வந்துடும்டா. ஓகே, நான் சொல்லிட்டேன். ஓகேடா மிஸ், இதான் சொல்லணும்னு நினச்சேன். பாய்டா, லவ் யூடா மிஸ்.